السلام عليكم ورحمة الله وبركاته. حامدا ونصلي أما بعد. எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, நாங்கள் போன கிளாஸில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் பனு கனானாவை சேர்ந்த ஒரு உயர்குல பெண்மணி. இவங்க மிகவும் சிறிய வயசுலேயே ரசூலுல்லாவை கல்யாணம் முடித்ததாக ஒரு எதிர்ப்பு ஒன்று இருக்குது. இதில் நம்ம இன்னும் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானாக இந்த கல்யாணத்தை முடிக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவில் இதுதான் உங்கள் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சனால அவங்க கல்யாணன்றது முடிச்சுக்கிட்டாங்க. இவங்களுடைய கல்யாணத்தை ஹவ்லா பின்த் ஹக்கீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபிய பெண்மணி என்ன பண்ணுறாங்க, நடுவில் இருந்து பேசி வைக்கிறாங்க. இவங்க யார்? அபூபக்கர் ரலியல்லாஹுனுடைய குழந்தை. இவங்களுக்கு பேசி வைக்கிறதுக்கு முன்னாடி முத்இம் பின் அதியுடைய மகன் அவங்களுக்கு பேசி வச்சுருந்தாங்க. அதை எப்படியோ அதை அபூபக்கர் ரலியல்லாஹு தன் கேட்க போய் அவங்க வேணான்னு சொல்லி இஸ்லாத்தின் காரணமாக இது பண்ணாங்க. அதற்கு பின்னாடி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பற்றி நம்மளுக்கு தெரியும். அவங்களுக்கு மிகவும் கோபம் அதிகம், அவங்களுக்கு கோவன்றது அதிகம். ஆயிஷா ரலியல்லாஹு வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகளை ஆதாரமாக கொண்ட ஹதீஸுகளை நம்ம இன்றைக்கி பார்ப்போம். உதாரணத்துக்கு, ஹாயிஸா பெண், அதாவது மென்சஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, மாதவிடாய் பெண்கள் நஜிஸ் கிடையாது அப்படின்ற ஒரு ஹதீஸை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் புகாரியில் வரும் இந்த ஹதீஸு. அதில் என்ன சொல்லுவாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு சஹாபியை பார்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஹாயிஸா பெண்களை, அதாவது மாதவிடாய் பெண்களை நஜீஸ் என்று நினைத்து கொண்டீர்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை நஜீஸாக பார்க்கவில்லை. நாங்கள் மாதவிடாயாக இருக்கும்போது நான் குடித்த அந்த பாத்திரத்திலேயே என்னுடைய உதிர்பட்ட அதே இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தண்ணியை அருந்துவார்கள். நான் கறியை சாப்பிடும்போது அந்த கறியை வாங்கி நான் எந்த இடத்திலிருந்து கடித்தோனோ அந்த இடத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட தொடங்குவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவாங்க. இது புகாரியில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்குது. அதே மாதிரி இது எதுக்கு அப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மாதவிடாய் பெண்கள் மிகவும் நஜீஸாக வீட்டுக்கு ஒதுக்கக்கூடிய ஒரு பெண்களாக கருதப்பட்டாங்க. இது யார்கிட்ட? காஃபிர்கள்கிட்டையும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி யாரெல்லாம் யஹூதிக்கள் இருந்தாங்களோ அவங்கள்ட்டையும் இதே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி நசாராக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்டையும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, மாதவிடாய் பெண்கள் என்ன பண்ண மாட்டாங்க, நஜீஸு கிடையாது, அவங்களும் மனிதர்கள் தான், அவங்க வீட்டுக்கு தூரமாவது கிடையாது. வீட்டுக்கு தூரமாக நம்ம என்ன சொல்லுவோம், நம்மளுடைய மொழியில் வீட்டுக்கு தூரமாக தான் சொல்லுவோம். அதாவது வீட்டுக்கு தூரமாகிறது கிடையாது, அது என்னது, தொழுகைக்கு தூரமாகுறாங்க, அவ்வளோதான். அதானே தவிர அவர்கள் தன்னுடைய கணவன்கிட்ட பழகிறதோ, அவங்கள நெருங்குறதோ, அவங்க சாப்பிட்ட சாப்பாடு இவங்க சாப்பிட்றதோ எதுவும் பிரச்சனையே கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பெண்கள் மிகவும் மதிப்புக்குரிய ஒரு நபர்களாக என்ன பண்ணாங்க, பார்க்கப்பட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த நடவடிக்கை எப்படி இருந்துச்சு, அவங்க மிகவும் மதிப்புக்குரிய ஒரு பெண்களாக பார்க்கப்பட்டாங்க. எப்படி அப்படின்னு சொன்னால், பெண்கள் முதல்ல சாப்பிட்ருவாங்க, அதற்கு பிறகு தான் ஆண்கள் சாப்பிடுவாங்க. இப்படி ஒரு பறக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தி காட்டினாங்க. ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் துவா செய்ய சொன்னார்கள். துவா செய்ய சொன்னபோது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பற்றி வருது என்னது, அவங்க துவா செஞ்சாங்க என்னண்டு, அல்லாஹும்ம அக்ஃபிர்ஹு ஆயிஷா மா கத்தம மின் தம்பிஹா வ மா தஅخر வ மா அஸ்ஸர்தஹா வ மா அஅலனத். அதாவது
அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னண்டு, ஏன் அல்லாஹ் ஆயிஷாவுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக, அவர்கள் முன்னாடி செய்த பாவங்கள், பின்னாடி செய்யக்கூடிய பாவங்கள், ஒளிந்திருந்த பாவங்கள் மற்றும் பகிரங்கமாக செய்த பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகவும் சந்தோஷமடைகிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், கத்தி, அதாவது ஒரு சந்தோஷத்தில் என்னது கத்தி என்ன பண்ணுறாங்க, துள்ளி குதிக்கிற மாதிரி அந்த சம்பவன்றது ஏற்படுது. இந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, இனிமேல் நானும் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய உம்மத்துக்காக வேண்டி இதே துவாவை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்துக்காக வேண்டி என்ன பண்ணுறாங்க, இந்த துவாவை ஆரம்பித்திருக்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை எந்த அளவுக்கு விரும்புவாங்க அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட துவா கேட்கும் அளவிற்கு, பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவிற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விரும்புவாங்க. எப்படி கேட்பாங்க, ஃபக்ஃபிர்லி ஃபீமா லா அம்லிகு, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, என்னுடைய நான் அதன் மீது எஜமானன் கிடையாது. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விரும்புவது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய மனசு அவங்களுடைய பேச்சு கேட்க மாட்டேன்றுச்சு. அந்த அளவுக்கு அவங்களுடைய விருப்பம் என்பது இருக்குது. என்ன சொல்லுவாங்களாம், அந்த காலத்தில் நிறைய கதைகள் சொல்லப்படும். அந்த கதைகளில் ஒன்று என்னது, இந்த காலத்தில் நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் லைலா மஜ்னூன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த கதையின் போல் அந்த லைலா மஜ்னூனை விட அதிகமாக நான் விரும்புகிறேன், ஆனால் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸுகளில் பார்க்கலாம். ஒரு முறை ஒருவர் விருந்துக்கு கூப்பிட்டாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு அப்படின்னு சொன்னால், தன்னுடைய மனைவிகளுக்கு கூப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தன்னுடைய மனைவிகளை அந்த விருந்துகளில் கலந்துக்கிற உடலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அந்த விருந்தையே வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பின்னாடி அவங்க அவங்களுடைய மனைவிகளையும் கூப்பிட்டதுனால என்னாச்சு, அந்த விருந்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் அடையும் அந்த விஷயத்தை தெரியப்படுத்துறதுக்காக முன்னாடியே அவங்கள தயார்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. எப்படின்னு சொன்னால், அவங்க மரண படுக்கையில் இருக்கும்போது, அதாவது அவங்களுக்கு உடம்பு முடியலை, காய்ச்சலாக இருக்குது, அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தலைவலின்றது வந்திருக்குது. தலைவலி வந்தப்போ அவங்க அங்கிட்டு இங்கிட்டும் சுற்றிக்கிட்டு, வா ரஸா, என்னுடைய தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை என்ன சொல்லுவாங்களாம், நீங்கள் இறந்து விட்டீங்க அப்படின்னு சொன்னால் நான் உங்களை என்ன பண்ணுவேன், நல்ல முறையாக அடக்கம் செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணுவேன். அதாவது அந்த மரணத்துடைய சிந்தனையை ஏற்படுத்துவது, அதாவது நபியாக இருந்தாலும் சரி அவங்க இறந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அவங்களுக்கு ஞாபகப்படுத்தும் விதமாக இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னாங்க. இந்த இடத்துலையும் அவங்களுக்கு கோவன்றது வருது. நான் இறந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் உடனே நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்களுடைய மனைவிகள்கிட்ட போயிருங்க, உங்களுடைய இதர மனைவிகள்கிட்ட போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவப்படுறாங்க. அவங்களுடைய கோவத்தை பற்றி பேசும்போது நிறையா சம்பவங்கள் நம்மளுக்கு தெரியும். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பிரபலமான ஒரு சம்பவம் என்னது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு சில விருந்தாளிகள் வந்திருந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் தான் இருக்காங்க. இருக்கும்போது ஜைனப் பின்த் ஜஹஷ் அவங்களுடைய வீட்டிலிருந்து சாப்பாடுன்றது அனுப்பப்படுது. சாப்பாடு அனுப்பும்போது என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு அந்த அவமானமாக போயிடுச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அவமானமாக போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த சாப்பாடு தட்டை வாங்கி கீழே போட்டு ரெண்டாக உடைச்சிடுறாங்க. அந்த சாப்பாடு எல்லாமே கீழே விழுந்துருது. அது எல்லாமே அந்த பிளேட்லாம் உடஞ்சிருது. அந்த காலத்தில் மண் தட்டு இருந்தனால அந்த மண் தட்டு எல்லாம் உடஞ்சிருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுமே சொல்லலை. என்ன சொன்னாங்க, கத் காரத் உம்முக்கும், உங்களுடைய தாயாருக்கு ஜலஸாக ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கோவன்றது வந்துருச்சு, அவங்க ஒரு பொறாமையில் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொறாமை என்பது, அதாவது தன்னுடைய கணவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, இது என்னது அப்படின்னு சொன்னால் பாசத்துக்கு ஒரு அறிகுறி. அடுத்தவங்களை பார்க்கும்போது, அடுத்தவங்க பாசம் காட்டும்போது என்னவாகும், ஒரு பொறாமன்றது வரும். இந்த மாதிரி இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல்
ஹப்ஸா மற்றும் ஆயிஷா ரஸியல்லாஹு தஆலா நடுவில் நடந்த ஒரு சண்டை. அது என்ன அப்படின்னு சொன்னால், ஹப்ஸா ரஸியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நாள், அதாவது ஒரு யுத்தத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது, இந்த நேரத்தில் ஆயிஷா ரஸியல்லாஹு தஆலா ஹப்ஸா வருவாங்க. வந்த பின்னாடி, நீ என்னுடைய ஒட்டகத்தில் உட்காந்துக்க, நான் உன்னுடைய ஒட்டகத்தில் உட்காந்துடுறேன். அது அந்த காலத்தில் பரதாவுடைய சிஸ்டம் இருந்தப்போ அந்த பல்லாக்கில் தூக்கிட்டு போகிற ஒரு சிஸ்டம்ன்றது இருந்துச்சு. பல்லாக்குன்றது தெரியும்ல, பெரிய பெண்களை, அதாவது மரியாதைக்குரிய பெண்களை பல்லாக்கில் வச்சு ஒட்டகத்து மேலே ஏற்றி அதை தூக்கிட்டு போவாங்க. அப்படி இருந்த சிஸ்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரஸியல்லாஹு தஆலா ஒட்டகத்தை அதனால் உள்ளாக்க இருக்கிறது ஹப்ஸா ரஸியல்லாஹு தஆலா அவர்கள். அதனால் அங்கே என்ன பண்ணாங்க, ஆயிஷான்ற ஒரு நினப்பில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஆயிஷா ரஸியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு மிகவும் கோவப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல், ஒரு நாள் அந்த ஈலாவுடைய அந்த சட்டம் இறங்கும்போது, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிகளுக்கு அந்த பணத்துடைய பிரச்சனை வந்துச்சு. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கும் அந்த பிரச்சனை என்பது, பணம்ன்றது பத்தாமல் இருந்த அந்த காலகட்டம். மனைவிகள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, மிகவும் கொஞ்சம் கூட பணம் கேட்க ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, அவங்க மேலே கோவப்பட்டுக்கிட்டு ஈலான்றது பண்ணாங்க, அதாவது தனியாக போயிட்டாங்க. அப்போ குர்ஆனில் ஒரு ஆயத்தி இறங்குது. என்னண்டு, உங்களுடைய மனைவிகளுக்கு பணம் தான் தேவை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பணம் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க, தலாக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். அப்போ கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரஸியல்லாஹு தஆலா கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் முடிவெடுக்கும் போது என்ன பண்ணுங்க, உங்களுடைய தாய் தந்தைகளையும் கிட்ட வச்சுக்கோங்க, நீங்கள் சொந்தமாக முடிவு எடுத்துட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த இடத்துலையும் அவங்களுக்கு கோபம் வருது. கோபம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, நான் உங்கள் மற்றும் எனது பணத்துக்கு நடுவில் ஒரு இதுன்றது பார்ப்பேனா, எனக்கு பணன்றது தேவை கிடையாது, நீங்கள் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பையும் ஒரு பாசத்தையும் வெளியே காட்டக்கூடிய அளவிற்கு அவங்களுக்கு அதிகமான அன்பு இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு கோபமும் கொஞ்சம் அதிகம்தான். இதே மாதிரி ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவங்கள கல்யாணம் முடிக்கும்போது அவங்க மிகவும் ஒரு அழகான பெண்மணி, யஹூதி பெண்மணி அவர்கள். ஆனாலும் சரி, மிகவும் அழகான பெண்மணி. அப்படி இருக்கும்போது அவங்க மேலேயும் ரொம்ப ஜலஸ் ஃபீல் பண்ணதாக என்ன பண்ணாங்க, இது பண்ணாங்க. அதே மாதிரி ஹைபர் போரில் நடந்த ஒரு விஷயம், சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கல்யாணம் முடிக்கும்போது அது நக்கர்த்து நக்காபன், அவங்க ஒரு நக்காப் போட்டுக்கிட்டு அவங்க நக்காபுண்டா முகமூடி, முகத்துக்கு நக்காப் அணிஞ்சிக்கிட்டு ஒளிஞ்சு நின்று பார்த்தாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கண்டுபிடிச்சிட்டு கேட்டாங்க, என்னண்டு நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க. யஹூதி பெண்ணியை நான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு யஹூதி பெண்மணியாக இருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் ஆயிஷா ரஸியல்லாஹு தஆலா பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய கிளாஸில் நம்ம இதை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆ என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு இல்மை அதிகமாக கற்றுக்கொள்வதற்கு ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்துருவானாக. அதே மாதிரி இந்த மாதிரி பெண்களை பற்றி, அதாவது நல்ல ஒழுக்கமுள்ள பெண்களை பற்றியும் சஹாபிகளை பற்றியும் தாபீன்களை பற்றியும் எல்லாரும் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிரகாரம் நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்துருவானாக. ஆமீன். வாஹிர் தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.